ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி டெக் தமிழ். நான் ஜெயச்சந்திரன். இந்த வீடியோவில் வந்து பைக்கில் வந்து நான் ஒரு யூஎஸ்பி சார்ஜர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு கோசோ பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பிராண்டு. இது பார்த்தோம் அப்படின்னா 3-in-1 யூஎஸ்பி சார்ஜர் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஸோ இதை நான் வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டது என்ன அப்படின்னா, இப்போ கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, பைக்கை வந்து கீயை ஆஃப் பண்ணிட்டு இல்லை சைட் லாக் பண்ணிவிட்டோ, அதுக்கப்புறம் எனக்கு இண்டிகேட்டர் மட்டும் எரியணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. ஏன்னா நம்ம கார்லாம் வந்து இப்போ எங்கேயாவது ரோடு ஓரத்தில் கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கீயெல்லாம் எடுத்துகிட்டு இண்டிகேட்டர் மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி காரில் பொதுவாக இருக்கும். பைக்கில் வந்து நம்ம கீயை ஆஃப் பண்ணிட்டோம்னா டோட்டலாக எல்லா பவர் சப்ளையும் வந்து கட் ஆயிரும். ஆனால் நான் வந்து என்னென்னா, இப்போ கீயை எடுத்துட்டாலுமே இண்டிகேட்டர் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி நான் பைக்கில் செட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது, அதனால் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் ஜேசி டெக் தமிழ் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள். பைக் ரிவ்யூஸு, கார் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ஜப்பானில் இருக்க ஆட்டோமொபைல் மியூசியம், அதுக்கப்புறம் இது போல் நம்மளே பண்ணுற மாதிரியான சில மெயின்டெனன்ஸ் டிப்ஸும் வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கோட வீடியோவை லைக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோசோ யூஎஸ்பி 3-in-1, ஸோ இதை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதோட வந்து ஒரு ப்ராக்கெட்ரு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம மிரர் இங்கேயோ இல்லை வந்து ஹேண்டில் பார்லேயோ ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் இங்கே நேவிகேஷன் வைப்பேன், அது இல்லாமல் இந்த ஹேண்டில் பாரில் வந்து இதை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக நான் ஒரு ப்ராக்கெட் வந்து கடையில் வாங்கி அதை இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம வந்து கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் வர பவர் லைனில் வந்து எங்கே வேணாலும் போய் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஆக்சுவலாக பைக்கில் வந்து ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் என்னென்னா ஒரு போர்ட்டு, அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம ஆக்சசரிஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் வந்து நான் இப்போ அந்த யூஎஸ்பி சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கீயை ஆன் பண்ணிவிட்டு வர அவுட்புட் லைனில் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவ் வந்து நீங்கள் கிரவுண்டு வந்து பாடியிலையோ இல்லை பக்கத்தில் இருக்க இண்டிகேட்டரோ அந்த மாதிரி இதில் வந்து நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து இங்கே யூஎஸ்பி இருக்கும். கீழே வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட் இருக்கும். ஸோ இந்த யூஎஸ்பி சாக்கெட்டில் வந்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே டெம்பரேச்சரு சென்சாருக்கான ஒரு சின்ன ஆண்டனா மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே காட்டும். இப்போ வந்து 20 டிகிரி. அதுக்கப்புறமேட்டுக்கு பேட்ரி வோல்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ அதனால் வந்து டிஃபால்ட்டாக 12 வோல்ட்டில் இருக்குது. உங்களுக்கு நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா 13.8 வருது, 14.1. ஸோ இந்த மாதிரி வந்து ரைஸ் பண்ணால் கொஞ்சம் கூட வரும் இன்னும் கொஞ்சம். அடுத்தது பைக்கில் வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்ணாமல் இண்டிகேட்டர் மட்டும் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயரிங் டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ரிலேக்கு போகக்கூடிய பவர் சப்ளை, அதாவது 4 இண்டிகேட்ரு, அதுக்கு வந்து 10 ஆம்ஸ் வந்து ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக 5 ஆம்ஸு, அதாவது நான் இப்போ பண்ணக்கூடிய கீ எல்லாமே வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணக்கூடிய ஒயரிங்கில் வந்து 5 ஆம்ஸ் வந்து ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒயரிங் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்தது மூலமாக இக்னிஷன் கீ நம்ம ஆன் பண்ணாமல் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறது மூலமாக ரிலேக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கொண்டு வந்து நான் ஒரு 5 ஆம்ஸ் ஃபியூஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இந்த ரெட் கலர் ஒயர் வந்து 5 ஆம்ஸ் ஃபியூஸ் வழியாக வந்து எங்கே போகுதுன்னா சுவிட்சுக்கு வரும். சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் சப்ளை வந்து இந்த ஒயர் வழியாக, இந்த ரெட் கலர் ஒயர் வழியாக ரிலேவோட பி டெர்மினல்களில் வந்து போய் கனெக்ட் ஆகும்.
ரிலேயில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து பி, இன்னொன்று வந்து எல் அப்படின்னு சொல்லிட்டு. பிங்கிறது பேட்ரி, எல்லுங்கிறது லோடு. ஸோ சுவிட்சிலேருந்து வர ரிட்டர்ன் சப்ளை வந்து பி அப்படிங்கிற டெர்மினலில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ரிலேக்கு வந்து பவர் சப்ளை வந்து கிடச்சிரும். அதே சமயத்தில் நான் சுவிட்சை ஆன் பண்ணேன் அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இக்னிஷன் கீ வந்து ஆஃபில் இருக்குது. ஆனால் நான் இங்கே பேட்டரியிலேருந்து எடுத்து டேரெக்டாக ரிலேக்கு பவர் சப்ளை கொடுத்தது மூலமாக இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயும் தெரியும், வேறு எந்த பவர் சப்ளையும் வராது. வெறும் இண்டிகேட்டர் மட்டும் பவர் சப்ளை வந்து தனியாக நம்ம வந்து ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து சில டைம் வந்து ஒரு எமர்ஜென்சியாக ரோட்டோரமாக பார்க் பண்ணுறப்போ வந்து ப்ராப்பராக வந்து பார்க் பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் காரில் இருக்க மாதிரி இண்டிகேட்டர் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நான் பைக்கை வந்து லாக் பண்ணிவிட்டு டெம்பரரியாக நிப்பாட்டிட்டு போவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது தேவைப்படுது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணி வர இந்த ரிட்டர்ன் சப்ளையில் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பவர் சப்ளை வந்து ரிலேக்கு போகிற பவர் சப்ளை வந்து ரிமோட் மூலியமாக நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சை வந்து நம்ம எங்கேயாவது ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல, அதாவது கீ யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரியர் சீட் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வந்து கீ யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நான் சுவிட்சை வந்து டூல்ஸ் பாக்ஸ் ஏரியாவில் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து நம்ம எங்கேயாவது பைக் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா, இது வெளியே இருந்தது அப்படின்னா யாராவது வந்து ஆன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த சுவிட்சு வந்து எங்கேயாவது உள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கோசோ யூஎஸ்பி சார்ஜரு 3-in-1 சார்ஜர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே சமயத்தில் இண்டிகேட்டர் வந்துட்டு எப்படி கீயை எடுத்துட்டாலும் ஆன் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோவையும் பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.